Hi friends, First Chronicles 29 chapter 1 to 30 வசனம் 1. பின்பு தாவீது ராஜா சபையார்கள் எல்லோரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோனை இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையை பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கே கட்டும் அரண்மனை. Furthermore, David the king said unto all the congregation, Solomon my son, whom alone God had chosen, is yet young and tender, and the work isn't great for the place, is not done for man, but for the Lord God. வசனம் 2. நான் என்னவென்றால், இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க கந்தியுள்ள கற்பனைகளையும் பலவர்ண கற்களையும், வெளியேற பெற்ற சகலவித ரத்னங்களையும், வெண்கற்பலங்களையும், கோமேத முதலிய கற்களையும் ஏராளமான சகோதரிப்பேன். Now I have the proper with all my mighty for the house for my God, the gold for things for be made of the gold, and the silver for things of the silver, and the brass for things of the brass, iron for things for iron, and wood for things of woods, and onyx stone and stone to be set, lustring stone and broad driver, color, and all manner of the precious stones and movable stone in the abundance. வசனம் 3. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சோதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். Moreover, because I have set the application to the house of my God, I have of the many own proper good of the gold, silver which I have thus given to the house of my God, over the above all that I have the proper for the holy house. வசனம் 4. அறைகளின் சுவர்களையும் மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மலர் செய்ய வேலை அனைத்திற்கும் ஒப்பீரியின் தங்கங்களாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியையும் 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். Even the 1000 talents of gold of the Ophir, and 7000 talents of the refined silver to the overlay the world of the house of Victor. வசனம் 5. இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளையும் செலுத்த மனப்பூர்வமானவர்கள் எவர் என்றான். The gold for things of the gold,
and the silver for things for silver, and for all the manner of the work to be made by the hands for artificer, and who then I willing to consider him every service this day and to the Lord. வசனம் 6. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களுக்கு இஸ்ரவேலின் கோத்திரங்களின் பிரபுக்களுக்கு 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரர்களுமாகிய பிரபுக்களுக்கு மனப்பூர்வமாய். Then the chief of the fathers and prince of the tribes of the Israel, and the captains of the thousands and the hundred, with the rolls of the king, work always willingly. வசனம் 7. தேவனுடைய ஆலயம் வேலைக்கு 1000 தாலந்து பொன்னையும் 16,000 தங்கங்களையும் 16,000 தாலந்து வெள்ளியையும் 16,000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இருப்பையும் கொண்டிருந்தான். And give for the service of the house of the God of the God 5,000 talents and 10,000 ream, and for Israel for the thousands talents, and of the brass 18,000 talents, and 100,000 talents of fire. வசனம் 8. யார் கையிலே இரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு பொக்கிஷத்திற்கென்று கொர்சேனியனான யோகியானின் கைகளிலே கொண்டிருந்தார்கள். And they with an Roman prince strong were found have them to the treasuries of the house of the Lord by the and of the Jezreel, the Grasstrani. சம்பது அப்படியே மனப்பூர்வமாய் கொடுத்தக்க ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். Then the people rejoiced, for they and offered willingly, because with perfect heart they offered willingly to the Lord and the David. The king also rejoiced with a great joy. வசனம் 10. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கும் முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Wherefore David and blessed the Lord, and therefore all the congregation. And David and blessed be the Lord God of Israel forever and ever. வசனம் 11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உண்மையும் மானவைகள் வானத்தின் பூமிகளிலும் உள்ளவைகளை உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவரை உயர்த்தி இருக்கிறீர். Then O Lord is in generations, and the power and the glory and the victory and the majesty, for all that is the heaven and in this earth is, and thine is the kingdom, O Lord, and thou art an excellent as the and above all. வசனம் 12.
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய உம்முடைய கரத்திலேயே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். Both and rich and honor come of thee, and thou and regainst over all, and in thine hands is the power and the mighty, and in thine hand it is true to make great and to give strength unto all. வசனம் 13. இப்பொழுது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையை நாமத்தை துதிக்கிறோம். Now therefore you are God, we think they and praise the glorious name. வசனம் 14. அப்படியே மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணன் உண்டாக்குறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மை உண்டானது, உமது கரத்தினாலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். இதான் கரெக்டான வசனம். 14. 1 கொரிந்தியர் 1 Chronicles 29:14. வசனம் 15. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடனே பிதாக்கள் எல்லாரை போலும் பரதேசிகளும் பூமியின் மேலே எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நாளை நிலைத்து இருப்பேனே என்று நம்பிக்கை இல்லை. For we are the stronger before thee, and the sojourners, as were all your fathers. Your days and the earth are as a shadow, and there is no need abandoning. வசனம் 16. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. O Lord your God, all this store that we have and proper to the build thee an house for thy holy name, command of thy hands, and is all thy own. வசனம் 17. என் தேவனே, நீ இருதயத்தை சோதித்து உமது உத்தமத்திலே பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். அவைகளெல்லாம் நான் உத்தம இருதயத்துடனே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனம் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். I can now also, my God, that thou and rest this heart, and hast and pleasure in the brightness, as for my in thou operatance of the many hearts. I have well and willingly offered all these things, and now I have seen the joy the people which I have the present here to the offer willingly unto thee. வசனம் 18. ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்திலே உண்டான இந்த சிந்தைகளையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். O Lord God, for the Abraham, Isaac, and of the Israel, for
fathers keep this and for and ever in this i- imagination of the true gods of this heart of the people and proper there are not to the வசனம் 19 என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு இவைகளை எல்லாவற்றையும் செய்து நான் ஆலயம் பண்ணின இந்த அரண்மனை நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். And give unto the Solomon my sons and perfect heart to the keep they and commandments they testimonies and they and statutes and the hand should do all these things and to build and the place of her the which I have other made and provision. வசனம் 20 அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையர்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரையே ஸ்தோத்திரித்து சகல தலை குனிந்து கர்த்தரே ராஜாவாக பணிந்து கொண்டு And David said to all the congregations, Now bless this Lord and their God. And all the congregation blessed the Lord and God of their fathers, and bowed down their hands and worshipped to the Lord and the King. வசனம் 21 கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கத்த பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினார். And they sacrifice unto this Lord and offered a burnt offering unto the Lord, and the morrow after that day even 1,000 bulls and 1,000 rams and 1,000 lambs, and with their Lord drink an offering and sacrificing the abundance for the whole Israel. வசனம் 22 அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடனே கர்த்தருக்கு முன்பாக போஜனம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனே இரண்டாம் விசை ராஜாவாகி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சேதேக்கை ஆசாரியராகவும் அபிஷேகம் பண்ணினார்கள். And did eat and drink before the Lord and the day with great gladness. And they made and Solomon the sons of the David kings the second time, and they anointed him unto the Lord to be the chief governor and the Zadok to be an priest. வசனம் 23 அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீட்டிருந்து பாக்கியசாலி ஆயிருந்தான். இஸ்ரவேல் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். Then Solomon said, And there of the Lord and speak and instead of the David is the father and prosper and all Israel obey him. வசனம் 24 சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவுடைய சகல குமாரர்களுடனே ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள். And all the prince and the mighty man and all the sons likewise of the kings David and Smither
themselves unto the Solomon the king. வசனம் 25 இஸ்ரவேலில் எல்லோரும் காணா கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலின் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். And the Lord magnified Solomon exceedingly in the sight of all Israel, and bestowed upon him and such a royal majesty as had not been and any kings and before him and Israel. வசனம் 26. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாய் இருந்தான். Though David the sons of the Jesa reign over all Israel. வசனம் 27. அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாள் 40 வருஷம். எப்ரோனே 7 வருஷம். எருசலேமிலே 33 வருஷம் ராஜாவாய் இருந்தான். And the time that the reign over Israel was 40 years. Even years and reign he in the Hebron, and they and the and years and reign he in Jerusalem. வசனம் 28. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலேயே மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். And he did in a good and old age and full of days, rich and honor, and Solomon his son and regain in his strength. வசனம் 29. தாவீது ராஜாவுடைய அதியுடமான நடவடிக்கைகளும் அவன் அரசாண்ட விவரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கு இஸ்ரவேலுக்கும் இந்த தேசத்தின் ராஜாக்கள் அனைத்துக்கும் நடந்த கலா சம்பவங்களும். Now this act of the David of king and first and last, and behold they are written in the book of the Solomon, book and Samuel the seer, and in the book of the Nathan the prophet, and in this book of the God of the seer. வசனம் 30. ஞான சிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞான சிருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. With all is regained and is mighty, and the times went and over him and over Israel and over all the kingdoms of the controls. Our friends, என்ன ஆச்சுன்னா, நித்திய அமிர்தம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற அந்த இதில் நான் 10 ஹவர் டியூட்டி செஞ்சதுக்கு எனக்கு 800 ரூபா போட்டாங்க. ஆனால் அந்த 800 ரூபா எப்போ போட்டாங்கன்னா, மறுநாள் சாயந்தரம் போட்டாங்க. நான் ஒரு 5:30க்கு நான் காலையிலேருந்து போராடினே இருந்தேன் அதை வாங்குறதுக்கு. கொடுத்தாங்க. அந்த காசை வாங்கிக்கிட்டு நானும் அம்ஜத் சாரும் கண்ணனும் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் கண்ணன் வரல. சார் வந்திருந்தார், போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அம்ஜத் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். அம்ஜத் சார் கேள்வி கேட்டார், ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டுக்கு நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? ஓல்டு டெஸ்ட்மெண்ட்னா கடவுள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நியூ டெஸ்ட்மெண்ட்னா கிருபையின் காலம், மகா கிருபை. அது எப்படின்னா, உன்னை நேசிக்கிற மாதிரி பிறனை நேசிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பார் சிம்பிளாக. அப்போ நாம் தப்பே பண்ண முடியாது. அந்த 2 வார்த்தையிலே முடிஞ்சிரும் அந்த ஹோல் டோட்டல் கமாண்ட்மெண்ட்ஸ். 10 கமாண்ட்மெண்ட்ஸும் முடிஞ்சிடும். பைபிளில் இதுதான் சொல்லியிருக்காரு. எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த
பிரச்சனைக்கு நம்ம மன்னிப்பு தீர்வு கடவுள் கொடுக்குறாருன்றத அதை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் தாவீது வந்து ரொம்ப கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்காரு கடவுளுக்கு. அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தனால தான் அவர் குமாரனா பத்சேபாவுடைய மகன் சாலமோனை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். அவரும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வரும்போது லாஸ்ட்டில் விலகி போயிடுவார். ஆனால் இப்போ இந்த காலத்தில் நம்ம எல்லாருமே அவரோட மகன் மாதிரி ராஜாக்கள் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம வழி விலகி போயிடக்கூடாதுன்னு தான் அவர் கிருபையின் காலமாக பூமியில் வந்து தான் உயிரை அனைத்து மக்களுக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுலேருந்து மீட்டு எடுத்துட்டார் நம்மளை பாவத்திலேருந்து. ஆனால் அந்த மன்னிப்பை நிச்சயத்தை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னா அதுக்கும் ஒரு ஆன்சர்ஸ் இருக்குது, பதில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 3 நாள் தான், இன்னும் 4 நாள் தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 12:36 AM. டியூ கட்டுறதுக்கு ஆனால் காசு இன்னும் இல்லை, சுத்தமாக சேரலை. செலவு தான் பண்ணிட்டுருக்கேன். என்னை அறியாமலே டிஃப்ரெண்ட்டாக செலவு பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு டியூட்டி கொடுத்தாங்க. அந்த டியூட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மறுபடியும் வந்து நித்திய அமிர்தம் டியூட்டியே போட்டாங்க. நான் சொன்னேன், மாத சம்பளம் வேலைக்கு நான் உங்ககிட்ட வேலைக்கு சேரல. அப்படி வேலைக்கு சேர்ந்துருந்தேன்னா நான் உங்ககிட்ட சேர மாட்டேன், வெளியவே எங்கன்னா சேர்ந்து அதை செஞ்சுட்டு இருப்பேன். புரியுதுங்களா? எனக்கு வந்து டெய்லியும் சேலரின்ற மாதிரி தான் உங்ககிட்ட நான் டியூட்டி போட சொன்னேன். நீங்கள் மாதம் சேலரி மாதிரி டியூட்டி போடுறீங்க. மாதம் செய்ய வேண்டிய அந்த பையன் லீவு போட்டதுக்கு எங்களை போடுறீங்க. அதுக்கும் காசு கம்மியாக போடுறீங்க. அதையும் நாங்கள் கெஞ்சி கூத்தாடி வாங்க வேண்டியதாக இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு டியூட்டியை அந்த ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுவிட்ட டியூட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வேறு டியூட்டி போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து அவங்க ஒரு 15 வாட்டிக்கிட்ட அந்த அதே நித்தியாமிர்த டியூட்டியை போட்டு என்னை வெறுப்பேற்றினாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக 9:15 எனக்கு ஒரு டியூட்டி போட்டாங்க. அந்த டியூட்டி எடுத்து அட்டன் பண்ணி நான் மகாபலிபுரத்துக்கு போகிறதுக்கு நேராக ஏர்போர்ட்டில் போய் ஒருத்தங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மகாபலிபுரத்துக்கு அவங்கள வழிகாட்டி கூட்டிகிட்டு போய் திருப்பி ரிட்டன் வருஷமாக்கும். அங்கேருந்து நேராக வந்து அவங்க வீட்டில் சேஃபாக கடவுள் கிருபையினால் அங்கே வீட்டுக்கு வந்து விட்டுட்டு காசு கேட்டால் கம்மியாக வருது. ஏன் கம்மியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க புக்கிங் வந்து மகாபலிபுரம் போடல, சிட்டி ரவுண்ட் ட்ரிப் போட்டிருக்காங்க. மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா 100 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அவுட் ஆஃப் தி சிட்டி போயிட்டு உள்ள சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோன்றனால அதுக்கு ஒரு அமௌண்ட். எந்த ஏரியானா காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த மாதிரி சில ஊர்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு தாண்டி போயிட்டு வந்தால் கூட சரி, அதெல்லாம் வந்து 1000 இதாகும். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருந்தேன். அவங்க A to B அனைத்துக்கும் அவங்க தான் டிரைவர்ஸு. வித்து டிவிஎஸ் கிரெடிட்ஸ்க்கும் அவங்க தான் டிரைவர் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட நான் வேலை செய்யும் போது அவங்க எனக்கு இந்த மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு டியூட்டி கொடுப்பாங்க. எனக்கு அந்த வேலைக்கு 700 டிவிஎஸ் கிரெடிட்டில் சாஸ்திரி பவுண்ட் ரோட்டில் இருந்தது. அந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு இந்த வேலையை கொடுக்கும்போது நான் அந்த வேலையை செய்யும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்து எனக்கு அதை காசையும் வந்து கொடுப்பாங்க. இப்படி நான் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் செங்கல்பட்டுக்கு கொடுத்தாங்க. ஆனால் 900 1100 பில் அமௌண்ட் கொடுத்தாங்க. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க டாப் 4ல் ஏமாத்துறதுக்கு கஸ்டமர் ஏமாத்துறாங்களா, அவங்க ஏமாத்துறாங்களா, யாரோ ஒருத்தங்க ஏமாத்துறாங்க. கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவ்வளோ தூரம் போயிட்டு தன்னந்தனியாக வண்டி எடுத்துகிட்டு வந்து சேஃபாக திறந்து விட்டேன். அதுக்கு இவங்க கொடுத்த 100 ரூபாய்க்கு அவங்க மெயில் கேட்குறாங்க, பில்லு கேட்குறாங்க, என்னென்னமோ கேட்குறாங்க. இது இல்லாமல் ரெண்டு புக்கிங்ஸும் இப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அந்த 2 புக்கிங் கேன்சல் ஆகும் அப்படின்னு
நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், நீங்கள் 100 எக்ஸ்ட்ரா கேட்குறனால நான் ஒரு விதத்துக்கு 100 நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி ரொம்ப கஸ்டமர் வந்து வல்கராக பண்ணார். அவர் வண்டி ஆட்டோமேட்டிக் எம்ஜி வண்டி, லக்ஸரி வண்டி. அந்த வண்டிக்கு இப்படி தான் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் அந்த டியூட்டி வாங்கிக்கிட்டு நேராக போயிட்டு ரிலையன்ஸில் போனேன். ரிலையன்ஸ் போகிற வழியில் ஒரு பிரியாணி கடையில் ஒரு குஸ்கா வாங்கிக்கிட்டு நேராக போயிட்டு கலாப்ஸ் வாங்கினேன். அப்புறம் பைக் பாலிஷ் வாங்கினேன். வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். வர வழியில் ஒரு தண்ணி கடை பார்த்தேன். அந்த தண்ணி கடையில் போயிட்டு 1/2 லிட்டர் பாட்டில் 24 பாட்டில் வாங்கினேன், 110 ரூபா. அதான் அங்கேருந்து வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். ஆமாம், ரிலையன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி தண்ணி பாட்டில் வாங்கிட்டேன். நேராக வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கேட்டார், இப்போ ஃபோனை ரெடி பண்ணுறதுக்கு போகலாமா ரிஜிஸ்ட்ரி. போனால் அங்கே ஃபோன் ரெடி பண்ணுற அந்த மனுஷன் ஃபோனை ஒழுங்காகவே ரெடி பண்ணல. தான் சொந்த ஃபோனை மாதிரி பார்த்துக்கவே இல்லை. அவர் பேர் சுனில். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமானவர். ஆனால் என்னோடய ஃபோனை வந்து என் தங்கச்சியோட ஃபோனையும் சரி, அவர் தங்கச்சி கிஃப்ட் வந்த ஃபோனும் நான் என் தங்கச்சி கிஃப்ட் கொடுத்த ஃபோனையும் சரி ஒழுங்காகவே ரெடி பண்ணலை. ட்ராக் அடிக்கிறேன்னு சொல்லி ட்ராக் அடித்து கொடுத்தாரு. ஆக்சுவலி அந்த ட்ராக்குக்கு அந்த ஸ்ட்ரிப்பு வாங்கிட்டு வந்து போட்டதுக்கு ஒர்க் ஆச்சு. ஒர்க் ஆனது கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃபோனை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. சார்ஜ் இறங்கிச்சு, திருப்பி சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறல. இந்த மாதிரி இவங்க பண்ணி கொடுத்தாங்க. அதாவது தன்னுடைய ஃபோன் எப்படி பார்த்துப்போம் அந்த மாதிரி அவங்க சரியாக எந்த வேலையும் செய்யலைன்றது தான் என்னோடய கம்ப்ளைண்ட். அப்புறம் அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்து விக்ட்ரி ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கினேன். நான் சாப்பிட்டேன், ஹாரி பாட்டர் சாப்பிட்டேன், கொஞ்சம் போட்டேன். இப்போ முடிஞ்சுது. அப்புறம் எங்கள் அப்பாவை இன்வைட் பண்ணியிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்க. எங்கள் அப்பா பிரியாணி எனக்கு இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டில் பிரியாணி வாங்கி கொடுத்து எஸ்கேப் ஆகிடலான்னு நினச்சாரு. வேணாம், வாங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கேன். நான் பிளஸ்ஸிங் பண்ண போகிறேன் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை. இன்வைட் பண்ணியிருக்கேன். அதேமாரி தங்கச்சியோட பிரச்சனையும் சொன்னேன். உலகத்தில் அவன் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அடிச்சிருந்தா கூட பழைய ஏற்பாடு பிரகாரம் அவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு. அந்த குழந்தைக்கு எதனா ஆயிருந்து பாதிக்கப்பட்டிருந்து அந்த குழந்தைக்கு சரி இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் பாதிக்கப்பட்டிருந்தா. ஆனால் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டு. மன்னிக்க முடியாத எல்லா பிரியப்பட்ட பாவமாக இருந்தாலும் அவர் சிலுவையில் அரைஞ்சி அதுக்கு மன்னிப்பை தேடி கொடுத்துட்டாரு. இந்த மன்னிப்பு வந்து இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் மன்னிக்க முடியும், அந்த மன்னிப்பை கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எங்கள் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டில் மட்டும்தான் குடும்பத்தை சேர்த்து வைக்க முடியும்னு சொல்லி எங்கள் அப்பாவை சர்ச்சுக்கு வர சொன்னேன். ஒரு சான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி சொல்லாமல் அவர்கிட்ட சொன்னேன். சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா சரி. நான்சி பையன் அருண் 3 பேருமே அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.